வணக்கம். நான் மீண்டும் சிவகுமார் ஜெர்மனியிலேருந்து. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ராங்க்ஃபர்ட் am Main பிரதான புகையிரத நிலையம். இங்கேருந்து தான் ஐரோப்பா எல்லா இடத்துக்கும் ரயில் போகுது. உதாரணத்துக்கு ஹோலண்ட், சுவிஸ், ஆஸ்திரியா, ஆல்சோ புல்காரியன், போஸ்னியன் எல்லா இடமும் ரயில் போகுது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்க என்றால் பிரதான ரயில் நிலையம் கட்டினது 1151ஆம் ஆண்டு கட்டினது. ஒரு மெஷினரி இல்லாமல் மனிதர்களால் கட்டப்பட்டது. உள்ள போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1 இருந்து 26 மட்டும் என்னென்னு சொல்கிறார் தமிழில் பிளாட்ஃபார்ம், தமிழில் நடைமேடைன்னு சொல்லுவாங்க. 1 இருந்து 26 மட்டும் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் மேலே போட்டிருக்கு எங்கெங்கே இந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. எங்கே போகுது? லிம்பர்க், லுக்சம்பர்க் போகுது. இப்போ இதில் வந்து இறங்கினீங்கன்னா கடை இருக்குது. நீங்கள் வந்து ஐரோப்பாவிலேருந்து இருந்து வந்து இறங்கினீங்க என்றால் வெளியில் போனீங்கன்னா டாக்ஸி இருக்குது. அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களை சரியாட்டிக்கு அந்த இன்ஃபர்மேஷனில் கேட்கலாம். வெள்ளையாக இருக்கிற இன்ஃபர்மேஷனில் வாங்க இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை பார்ப்போம் எங்கே போகுதுண்டு. சொல்லுவாங்க, அதாவது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இப்போ இந்த ரயில் வந்து ஆஸ்திரியாவுக்கு போகுது. இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குமான்னு. இப்போ வளர்க்குற போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. பார்ப்போம் எங்கே போகுதுன்ட்டு. இது வந்து சூரிச்சுக்கு போய்கொண்டிருக்கு. சூரிச்சுக்கு போகுது. இப்படித்தான் இங்கே ரயில்கள் இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இதுக்குள்ள கண் நேரம் நிற்கலாம். இப்போ வளர்க்குற போகுது. போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அப்படி என்று சொன்னால் அதில் முன்னுக்கு இன்ஃபர்மேஷன் கிடக்குது. இன்ஃபர்மேஷனில் கேட்டிங்கன்னா எல்லா அறிவித்தலும் தெரியணும். அதில் நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை டச் தெரியாதுன்னு சொன்னால் அங்கே தமிழிலும் விளங்கப்படுத்தி வேணும். நீங்கள் கேட்டால் தமிழில் விளங்கப்படுத்துறதுக்கு ஒழுங்குபடுத்தி வேணும். வாங்க உள்ள பார்க்கலாம். Get what you're saying, all of these games you're playing. Can't bother reading your message, no I'm not here for your show, wasn't asking. But I've been quitting what you're taking, I've been sipping cause I'm making no regrets, I'm not assistant, just gonna be what you were, I'm not missing you, yeah. I'm fucking down with all this shit you told me, just to grab that I met you, damn you hold me. சொல்லுவாங்க இங்கே எஸ்பானண்டு.
இப்போ வர இது இப்போ வந்து மன்ஹாயம் போகுது. இங்கே இருக்கிறாங்களே தெரியும் மன்ஹாயம். பார்த்தீங்கன்னா இல்லை கடையில் இருக்குது, நீங்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிடலாம். கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். நீங்கள் வெளியில் ஒரு 2 நிமிஷம் வெளியில் போனீங்கன்னா அரை விலை இதில் விற்கிற விலை பார்க்க அரைவாசி விலைக்கு எடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து டபுள் விலை. சாப்பாடு வந்து இப்போ சின்ன சாண்ட்விச் வேண்டுனா இங்கே 4000. நீங்கள் வானப்பு வெளியில் போனீங்கன்னா 2000 வாங்கலாம். அப்படி கொஞ்சம் நடந்தீங்கன்னா கொஞ்சம் மெக்டானல்ட்ஸ் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் மெக்டானல்ட்ஸில் போய் சாப்பிடலாம். நீங்கள் எல்லா கடையிலும் இதில் சாமான் வாங்கலாம். இல்லை கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாருங்கள், அதில் மெக்டானல்ட்ஸ் இருக்குது. இதில் புத்தக கடைகள் இருக்குது. இதில் புத்தக கடைகள், சாண்ட்விச் கடைகள். இதில் வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா கீழே போனீங்கன்னா ட்ரெயினில் கீழே போகலாம். இல்லை பாருங்கள், இதில் சாண்ட்விச்சுவல் விற்கிறாங்க. சாண்ட்விச்சுவல் இது ஃபுல்லாக சாப்பாடு கடை தானே, ஃபுல்லாக சாப்பாடு கடை. பார்த்தீங்களா இப்போ பானப்பில் கொஞ்சம் இந்த இதுக்குள்ளே இல்லை இருந்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு மெக்டானல்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மெக்டானல்ட்ஸில் சாப்பிடலாம். இதில் வந்து நான் வந்து கீழே போனீங்களான்னு சொன்னால் கீழே போனால் அண்டர் கிரவுண்ட், அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின். அதாவது இங்கே வந்து ஊபானன்னு சொல்லுவாங்க. இது கீழே போய் ஊபானுக்கு போனால் பக்கத்து சிட்டிகளுக்கு போகலாம். வாங்க கீழே போய் பார்ப்போம். அண்டர் கிரவுண்ட் இதில் இருந்து எஸ்பான் போகுது. இது ஒரு அண்டர் கிரவுண்ட். இது கீழே இன்னொரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. வாங்க இன்னொன்று கீழே போவோம். கீழே போய் பார்ப்போம் அங்கே போகுதுண்டு. இப்போ கீழே போனால் நீங்கள் ஒரு பெரிய அயன் கேப் சென்டர் வேண்டாம். இனி ஒரு ஹப்டா என்ற இருக்குது, எல்லாரும் கான்செப்டில் வாங்கண்டு. அங்கே போனீங்கள் என்றால் எல்லா கடையிலும் இருக்குது. அங்கே தான் எல்லா சாமானும் வாங்கலாம். இது வந்து நான் நிற்கிறது இப்போ 3வது அண்டர் கிரவுண்ட், அதான் நிலத்துக்கு கீழே. இங்கே ஊபான்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கா ஒரு ஊபான் வந்தபடியே இருக்கும். இந்த நாங்கள் இப்போ இந்த ஊபானில் இப்போ போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை அமர்த்துங்க. இப்போ நான் மேலே போய் பார்ப்போம். நாங்கள் வந்தது நல்லா கீழே. இனி இன்னொன்று மேலே போய் அதுக்கு மேலே போனால் தான் மெயின் இடம் வரும். இதெல்லாம் டிக்கெட் அடிக்கிறது. நாங்கள் இதில் இருந்தால் டிக்கெட் அடிச்சுன்னு போவோம். நீங்கள் டிக்கெட் அடிக்காமல் போனீங்க என்றால் பிடிச்சா 60 யூரோ கட்ட வேணும். சூரிச்சு போட்டிருக்குறாங்க அதில். சூரிச்சு போகிற ரயிலில் ஏறி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் சாண்ட்விச் கடையெல்லாம் போய்ட்டுருக்குறாங்க. இதில் வந்து நிற்குது.
இதுதான் சூரிச்சு போகிறது நிற்குது. இதில் நிற்கிறது ஃப்ரான்ஸ் போகுது, ஃப்ரான்ஸ் பாரிஸ். அஞ்சு 46 விளக்குது. இது வந்து சூரிச்சுக்கு போகுது. இதில் வந்து நீங்கள் களைச்சாலையில் வந்து சோடா இதெல்லாம் அடித்து குடிக்கலாம். எவ்வளோ போட்டிருக்கு ஒன்று வந்து ₹1.50 இது சிப்ஸுகள் போட்டு அடித்து குடிக்கலாம். சாண்ட்விச்சு ஆளை விற்கிற விலை விற்பாங்க. இதில் இந்த கடை வந்து இதில் ஃபுல்லாக ஜூஸ் விற்கிறாங்க. இல்லை பியூ கேக்கிங் இருக்குது. இந்த ஹப்பான பக்கம் எல்லா சாப்பாடு கடையிலும் இருக்குது. இது வந்து இன்பமச்சியோன். உங்களுக்கு ஏதாவது இந்த வந்து ரங்கி ஒன்று தெரியலேன்னு சொன்னால் இந்த இன்பமச்சியனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடித்து பேப்பர் தருவாங்க எப்படி போகணுமான்னு சொல்லி. ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லைங்க. இந்த இதில் நிற்கிற ரயின் வந்து இது புருஷலுக்கு போகுது. இந்த ரயின் வந்து இப்போ பெல்ஜியம் போகுது. இது பெல்ஜியத்திலேருந்து வந்திருக்கு. இப்போ பெல்ஜியம் போகுது புருஷலுக்கு. இப்போ இந்த ரயின் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தா இது ஆம்ஸ்டர்டாம் போகுது, ஹாலண்டுக்கு போகுது. இது வந்து டபுள் ஏக்கர். இது வந்து இதில் வந்து நான் மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம். இப்போ இந்த ரயின் வந்து சூரிச்சுக்கு போகுது. சூரிச் ஹப்பான அதாவது சுவிஸுக்கு போகுது. இந்த சிட்டி எக்ஸ்பிரஸ். உள்ளுக்கறா போய் பார்ப்போம். நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழம்புக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு 2-2.5 மணித்தியாலத்தில் போயிடும். ஆனால் ஸ்ரீலங்கா ரயின் போகிறோன்னா அப்படியும் ஒரு 6-7 மணித்தியாலம் நடக்குமா நினைக்கிறேன். இந்த ரயினின் நீளம் வந்து 1.5 கிலோமீட்டர். இந்த ரயினின் நீளம். இந்த ரயின் வந்து சூரிச்சுக்கு போகுது. சூரிச்சுக்கு சரியாக 6:10 வழக்கில் போகுது சூரிச்சுக்கு. ஆனால் இதில் சேர்ந்த ரயிலுக்கு அவ்வளோ பெரிய காசும் இல்லை. இதுலேருந்து கப்பு பிராங்க்போர்ட் மைலேருந்து சூரிச்சுக்கு 220 ரூபா சூரிச்சுக்கு. இப்போ பின்னேரம் 6 மணி.
6 மணி இப்போ ஆக்சிடென்ட் தான் இங்கே இப்போ சரியான கவனமாக இருக்க வேணும் இங்கே வந்தால். மெயின் பேருந்து நிலையத்துக்கு மற்ற பக்கத்துக்கு நிற்கிறோம். மற்ற பக்கத்தால் வெளியில் போனால் அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லா நாட்டு கடைக்காரரும் கடையும் இருக்குது. முன்னுக்கு வந்தீங்க, முன் பக்கத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் துருக்கிக்காரர் தான் ஃபுல்லாக கடை வச்சுருக்குறாங்க. மற்ற எங்களுடைய தமிழ் கடை என்கிட்ட இருக்குது. அது அந்த கடையை இன்னொரு நாளையை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் பஸ் நிற்குது. எங்கே போனால் நீங்கள் ஒரு கரெக்டாக எங்கே போகிறோம். Like I was colorblind but mentally, yeah. Now my days are brighter, just no longer feeling tighter. Don't wear my PJs every day, cause I would rather be on site. I thought about it, wrote a couple songs about it. Just for a moment there, I lost myself. கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி தானே. இதுதான் மெயின் போயிடுற நிலையம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்க. மறந்துடாங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சிவகுமார், ஜெர்மனி.